பெண்ணுக்கு பெண்ணே எதிரி அப்படிங்கிறது மீன ராசிக்காரங்க கதையில ரொம்ப கரெக்டா இருக்கும். ஆண் ஆதிக்க புத்தி உள்ள ஆண்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நம்ம சொசைட்டில ஆண் ஆதிக்க புத்தி உள்ள பெண்கள் நெறைய இருக்காங்க. தைரியத்த வளர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தைரியமா இருக்கணும். கண்டிப்பா நமக்கு நல்லது செய்ற 4 பேர் இருப்பாங்க. யாராவது நம்மள கொடுமைப்படுத்தினாலும் அவங்க கிட்ட பெருந்தன்மையா இருக்கக்கூடாது. அது தப்பு. அந்த பெருந்தன்மைய எந்த இடத்துல காமிக்கணுமோ அங்க காமிக்கணும். மனசுல வர பிரச்சனைகளுக்கு யாருமே அவ்வளோ அட்டென்ஷன் குடுக்கறதில்ல. உடம்புல வர பிரச்சனைய விட மனசுல வரக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப மோசமானது. கடவுள் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடணும். சரண்டர் ஆகுறதுன்னு சொல்லுவோம். சரணாகதின்னு சொல்லுவோம். சாமிய கும்பிடுறது வேற, சரணாகதி ஆகுறது வேற. கால்ல விழுந்துடணும் அப்படி. சரண்டர். நீ தான் எனக்கு எல்லாமே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹலோ மக்களே, நான் அனு. இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் முத்துக்குமாரி மேம் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட சனி பயிற்சிக்கான நிறைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் மேம். மேம் இவ்வளோ நேரம் நம்ம வீவர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா காத்துட்டு இருக்க அந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். மீனராசி பெண்களுக்கு இப்போ ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு மேம்? எவ்வளோ அவங்க சேஃபா இருக்கணும் ஃபர்ஸ்ட்? மீனராசி பெண்கள் இப்போ ஜென்ம சனிக்குள்ள போக போறாங்க. எதுல கவனமா இருக்கணும்னு நீங்க கேட்குறீங்க. பெண்ணுக்கு பெண்ணே எதிரி அப்படிங்கிறது மீனராசிக்காரங்க கதையில ரொம்ப கரெக்டா இருக்கும். இப்போ ஆண் ஆதிக்க புத்தி உள்ள ஆண்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நம்ம சொசைட்டில ஆண் ஆதிக்க புத்தி உள்ள பெண்கள் நெறைய இருக்காங்க. ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ண வந்து கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்னா, நம்ம வந்து அது ஆண் ஆதிக்கம்னு சொல்றோம். தன்னையே ஒரு ஆணா நினைச்சுக்கிட்டு இன்னொரு பெண்ண கண்ட்ரோல் பண்றதுங்கிற விஷயங்களும் நெறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்ப அந்த மாமியார், நாத்தனார், ஓரகத்தி இல்ல கூட பிறந்த அக்கா கூடயே பிரச்சனை. கூட பிறந்த தங்கச்சி கூட பிரச்சனை. எங்க அம்மாவே எனக்கு வெள்ளி அப்படிங்கிற அளவுக்கு பெண்களால சுத்தி இருக்கிற ஆணாதிக்க புத்தி உள்ள பெண்களால தான் மீனராசி பெண்களுக்கு பிரச்சனை அதிகமா இருக்கும். நீ அத செய்யக்கூடாது. நீ இத செய்யக்கூடாது. ஒரு பெண்ணா இப்படிதான் இருக்கணும். நீ என்ன செஞ்சாலும் தப்பு. நீ எனக்கு ஒரு அடிமை. நீ உனக்கு எழுதி குடுக்காத ஒரு அடிமைங்கிற மாரியான பிரச்சனைகள மீனராசி பெண்கள் சக பெண்களால அதிகமா அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத இந்த ஜென்ம சனி குடுக்குது. இத இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க ஆல்ரெடி. இப்ப இதுலருந்து தன்னை எப்படி காப்பாத்திக்கணும்? இந்த அவங்க சுத்தி இருக்கிறவங்களுடைய அந்த மனநோய்க்கு ஆட்படாம தன்னை எப்படி காப்பாத்திக்கணும்? ஒரு விக்டிம் சிம்பிளா சொல்லப்போனா மீனராசி பெண்கள் ஒரு விக்டிமா மாறி நாளாச்சு. அந்த விக்டிம் மூட்ல இருந்து தன்னை ரெக்கவர் பண்ணிக்கணும். பாதிக்கப்படுறாங்க. சுத்தி இருக்கிறவங்களுடைய அந்த நச்சுத்தன்மையால பாதிக்கப்படுறாங்க. குறிப்பா இவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறவங்க பெண்களா இருக்கிறாங்க. ஓகே மேம். ஸோ இப்போ பெண்களால தான் உங்களுக்கு பாதிப்பு வரும்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதுலேருந்து விலகறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும் மேம்? தைரியத்த வளர்த்துக்கணும். ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தைரியமா இருக்கணும். கண்டிப்பா நமக்கு நல்லது செய்ற 4 பேர் இருப்பாங்க. ஒரு 2 பேராவது இருப்பாங்க. இல்ல ஒருத்தராவது இருப்பாங்க. இப்போ உங்கள யாராவது ஒருத்தர் கொடுமை பண்ணணும்னு நெனச்சாங்கன்னா, அந்த ஒருத்தர உங்கள்லருந்து தள்ளி வச்சுருவாங்க. ம். உங்களே அறியாம அவங்க கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றது, அவங்க கிட்ட பேசாம இருக்கிறது, தள்ளி போறதெல்லாம் பண்ணுவீங்க. உங்களையே அறியாம இந்த பிரச்சனைகள அனுபவிச்சு, அனுபவிச்சு மனசுக்குள்ளேயே போட்டு வெளியில ஷேர் பண்ணாம இருக்க ஆரம்பிச்சுருவீங்க. யார் உங்களுடைய வெல் விஷரோ அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட்டு பேச ஆரம்பிங்க. இத நான் எப்படி கிரகத்தோட லிங்க் பண்ணி சொல்றேன் அப்டின்னா, குரு அப்படிங்கிறவரு உங்களுடைய ராசிநாதன். பெருந்தன்மை அப்படிங்கிறது குரு குடுப்பாரு. யாராவது நம்மள கொடுமைப்படுத்தினாலும் அவங்க கிட்ட பெருந்தன்மையா இருக்கக்கூடாது. அது தப்பு. அந்த பெருந்தன்மைய எந்த இடத்துல காமிக்கணுமோ அங்க காமிக்கணும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்காக நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணணும். எனக்கு இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கு. இத நான் எப்படி உளவியலா ஃபேஸ் பண்றது? ஃபினான்ஷியலா இத நான் எப்படி ஃபேஸ் பண்றது? ம். எப்படி இதுலருந்து நான் வெளில வர்றது? இந்த பிரச்சனையினால என்னால வேலையிலேயே கான்சன்ட்ரேட் பண்ண முடியலையே! பண்ணா தானே நான் ஜெயிக்க முடியும். 4 பக்கமும் நான் மாட்டிட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னு வெளியில ஹெல்ப் கேளுங்க ஃபர்ஸ்ட்டு. ம். அந்த பெருந்தன்மை குணம் இருக்கு பார்த்தீங்களா? அத கெட்டவங்க கிட்ட காட்டாதீங்க. எந்த இடத்துல யார்ட்ட எப்படி இருக்கணுமோ, அந்த இடத்துல அப்படி இருந்தா தான் நமக்கு நல்லதுங்கிற ஒரு சூதகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த விஷயத்த சைக்காலஜிக்கலா மீனராசிக்காரங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, குரு கண்டிப்பா சனிட்ட இருந்து உங்கள காப்பாத்துவார். ஓகே, ஓகே. கொஞ்சம் பயமுறுத்துற மாரியே இருக்கே மீனராசி பெண்கள. என்ன மேம் பண்றது? பயப்படாம இருக்கிறதுக்கு அவங்க? கண்டிப்பாங்க. ஏன்னா நம்ம நெனச்சிட்டு இருக்கோம். உடம்புல ஏதாவது ஒரு நோய் வந்ததுன்னா, ஒரு டாக்டர போய் பார்க்குறது, ஸ்கேன் எடுக்கிறது, பயப்படுறது, அது இதுன்னு பண்றோம். மனசுல வர பிரச்சனைகளுக்கு யாருமே அவ்வளோ அட்டென்ஷன் குடுக்கறதில்ல. உடம்புல வர பிரச்சனைய விட மனசுல வரக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப மோசமானது. அதுக்கான தீர்வு நம்மகிட்ட தான் இருக்கு. இதுக்கு வந்து டாக்டர பார்க்கலாம். இதுக்கு வேற இந்த மனப்பிரச்சனைக்கு யாரையும் பார்க்க முடியாது. நம்ம தான் மனசு வைக்கணும். தைரியமா வெளியில வரணும். அந்த தைரியம்ங்கிறத வளர்த்துக்கணும். சனி வந்து ராசியில இருக்கும்போது என்ன பண்ணுவார்ன்னா, தைரிய குறைச்சல குடுப்பாரு. உன்ட்டலாம் எதுக்கு நான் பேச்சு வாங்கணுங்கிறத மீறி, பேச்சு வாங்குறதுக்கு தான் நான் பொறந்திருக்கிறேங்கிற மாரி உட்காந்து பேச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ, அதனால தைரியமா பேசணும்.
ஓகே, ஓகே அது மேம். தப்பு கிடையாது. நமக்காக நம்ம வாய்ஸ் அவுட் குடுக்குறது தப்பு கிடையாது. கடவுள் பக்தி அதிகமா இருக்கணும், நேர்மை அதிகமா இருக்கணும், செய்யக்கூடிய வேலைகள சரிவர செய்யணும். இது 3ம் சனிக்கு ரொம்ப பிடிக்கும். ம். இந்த 3யும் செஞ்சுகிட்டு, ம். தைரியத்தையும் வளர்த்துக்கிட்டு, அந்த கெட்டவங்க கிட்ட போய் நம்ம நல்ல குணத்த காட்டுறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து திரும்ப பாதிக்கத்தான் படுவோம். ம். அந்த ஒரு டாக்டிக்ஸ புரிஞ்சுகிட்டு, நல்லவங்க கிட்ட நல்லா இருக்கணும். ம். கெட்டவங்க கிட்ட நல்லவங்களா இருக்காதீங்க. இருக்க போய் தான் மீனராசி பெண்கள் உள்ள மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ம். ஏன்னா குரு நல்லவரு. ஸோ அப்ப அவருக்கு வந்து யார்ட்ட நல்லவங்களா இருக்கணும், யார்ட்ட கெட்டவங்களா இருக்கணும்னு தெரியாது போயிடுறது. அந்த பாகுபாடு இல்லாம போய் மாட்டிக்கிறது. ஸோ இதுல மீனராசி பெண்கள் ம். கவனமா இருந்தாங்கன்னா, நெறைய விஷயங்கள்ல இருந்து உளவியல் ரீதியா தன்னை காப்பாத்திக்க முடியும். மீனராசிக்கு எது பிரச்சனையா இருக்குன்னா, உளவியல் ரீதியான சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான் நெறைய இந்த ஜென்ம சனியில ஏற்பட்டிருக்கு. ஓகே மேம். அப்ப மீனராசி பெண்கள் வந்து இந்த சனி பெயர்ச்சில இந்தந்த ஃபீல்ட்லலாம் கொஞ்சம் பார்த்து இருங்க அப்டின்னா, அது என்னென்ன ஃபீல்டா இருக்கும்? மீனராசி பெண்கள் வந்து எந்த மாதிரியான துறைகள்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர் இந்த மாரியான செக்டார்ஸ்ல உள்ள இருக்கிறாங்க. ஒரு மேனேஜ்மென்ட் ரிலேட்டட் ரோல்ஸ்ல இருக்கிறாங்க. ம். 10 பேர வச்சு இவங்க வேல வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து சூரியன் வலுக்கிறாரு. அப்ப சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மேனேஜ்மென்ட்ல ரொம்ப கவனமா இருக்கணும். கீழ வேலை செய்றவங்களால ஏதாவது பிரச்சனை வந்து அதுக்கு நம்ம கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ம். பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படலாம். பிரத்தியார் செய்யக்கூடிய பிரச்சனைகள்ல நம்ம பெயர் அடிபடுறது. அதுவும் பாசிபிள். இப்ப நான் சொன்ன செக்டார்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல்லலாம் ஏதாவது ஐடி விங்ல, டெக்னாலஜில போய் நீங்க உள்ள உட்காந்துட்டுருக்கீங்க. இல்ல ஃபினான்ஷியல் செக்டார்ல போய் ஐடி விங்ல உட்காந்துருக்கிறீங்க. உங்களுடைய கோரும், அந்த ஜார்னலும் வித்தியாசமா இருக்குன்னா, அந்த அந்த மாதிரி நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த இடங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதுல சில பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா நீங்க அன்றாடம் டே டு டே ட்ரேடிங் பண்றீங்க. அது 6ஆம் இடம் சூரியன் தான். ஸோ அந்த மாரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஹோல்சேல் கடை, மளிகை கடைலாம் வச்சிருக்கிறீங்க. இல்ல ஏதாவது வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா, பொருட்கள வாங்குறது, குடுக்குறதுல கவனமா இருக்கணும். எக்ஸ்பைரி ஆன பொருட்கள் உள்ள வர்றதுக்கு, மாற்றுறதுக்கு, நீங்க குடுக்குறதுக்கு, அதனால பிரச்சனை வர்றதுக்கு, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அன்றாடம் அழுகி போகக்கூடிய பொருட்கள வச்சு பிசினஸ் பண்றவங்க, பொருட்கள் நெறைய வீணாகவும், விரயமாகவும் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்மளோட தொழிலுக்கு தகுந்த மாரியான பொருட்கள நம்ம எடுக்கணும். பொருள் நாசம், விரயம் ஆகக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஓகே மேம். பெண்களால தான் பெண்களுக்கு ப்ராப்ளம் வரும்ன்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப திருமண வாழ்க்கை இவங்களுக்கு எப்படி இருக்கும் மேம்? அதாங்க சொல்றேன்ல. இப்ப ஒண்ணுமில்ல என்ட்ட வந்து கிளையண்ட்ஸ் பேசுவாங்க. என் ம். ஹஸ்பண்ட் இப்படி பண்றாரு மேம். அம்மா சொல்றதையே கேட்குறாரு. அவங்க ம். அம்மா காரணம் கிடையாது. அதுல உங்க ஹஸ்பண்ட் தான் காரணம். அவரு பவுண்டரி செட் பண்ணல. அம்மா சொல்றாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட கொண்டு வந்து கேரி பண்றது யாரு? ஹஸ்பண்ட். ம். அப்போ இந்த இடத்துல சில விஷயங்கள் அங்க போகக்கூடாதுன்னா, உங்க ஹஸ்பண்ட் கிட்டயே நீங்க மறைங்கன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ம். அவர்கிட்ட அந்த ஒரு அவர ஒரு ஸ்ட்ராங் பெர்சனாலிட்டி ஆக்குற வரைக்கும் நீங்க மறைச்சு தான் ஆகணுங்கிறத தான் நான் குடுக்குற அட்வைஸ். ஸோ அப்ப திருமண வாழ்க்கையில நீங்க ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணல? நீங்க ஏன் எனக்கு ஃபேவரா நிக்கல? நீங்க ஏன் உங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்றீங்க? அக்காக்கு சப்போர்ட் பண்றீங்க? நீங்க ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்றீங்க? என்ன ஏன் நீங்க பார்க்கல? இந்த கேள்வியெல்லாம் நீங்க அவர்ட்ட கேட்டீங்கன்னா, நொந்து தான் போவீங்க. ம். ம். இந்த கேள்விய கேட்காதீங்க. கேட்காம இருந்தா தான் உங்களுக்கு அவருக்கு உங்க மேல மரியாதை வரும். உங்க டிக்னிட்டிய நீங்க காப்பாத்துற வேலைய பார்க்கணும். யாரும் நம்மள கொஸ்டின் ம். பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஐ நோ வாட் ஐ அம். நான் என்ன ம். பண்ணிட்டு இருக்கேங்கிறது எனக்கு புரியுது. ஜென்ம சனி நடக்கிறதுனால இப்படி நான் லோவா இருக்கிறேன். இந்த மாரி மூட் ஸ்விங்ஸ்க்கு நான் ஆட்படுறேனே தவிர, வேற யாரும் என்ன விட பவர்ஃபுல்னு ஒண்ணும் நான் டிமினிஷ் ஆகல. அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு கொஞ்சம் வந்துடணும். ஓகே, ஓகே மேம். நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஹூ ஐ அம் அப்படின்ற மாரி அது சொல்லிட்டீங்க. தைரியத்தோட ம். இருக்கணும். ஓகே, ஓகே மேம். முதல்ல வந்து நம்ம தைரியமா இருக்கணும். நமக்கு நல்லது செய்றவங்கள நம்மளுக்கு துணையா வச்சுக்கணும். இந்த 2 விஷயத்தையும் பண்ணணும். இப்ப மீனராசி பெண்களுக்கு வந்து ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேம். இப்ப இருக்கிற சனி பகவான கூல் பண்ணணும், காம் பண்ணணும் அப்படின்னா, அவங்க என்னென்ன வழிபாடுலாம் பண்ணணும் மேம்? கண்டிப்பா. இப்ப சனி பகவானே சுத்தி இருக்கிறவங்க தான் படுத்துறாங்க. நீயாவது என்ன காப்பாத்து. ம். எனக்கு வந்து இந்த மாரி கொடுமைகளெல்லாம் பண்ணாத. நான் என்ன பண்ணட்டும்? என்ன பண்ணணும்னு சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதிகமான ஒரு பக்திங்கிறது தேவ. ம். வழக்கத்த விட ஒரு அதிகமான பக்தி. கடவுள் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடணும். சரண்டர் ஆகுறதுன்னு சொல்லுவோம். சரணாகதின்னு சொல்லுவோம். சாமிய கும்பிடுறது வேற, சரணாகதி ஆகுறது வேற. கால்ல விழுந்துரணும் அப்படி. சரண்டர். நீ தான் எனக்கு எல்லாமே. சரண்டர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனசு பாதுகாக்கப்படும். ஏன் இத வந்து நான் இவ்ளோ இன் டெப்த்தா சொல்றேன்னா, நெறைய பேர் வந்து சூசைட் தாட்ஸ் வரைக்கும் வருங்க. ஜென்மத்தில ஓ! சனி, ராகுவோட இன்டராக்ஷன்ஸ் இருக்கா? நம்ம ம். ஏன் வாழணும்? பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் என்னங்கிற அளவுக்கு ரொம்ப விரக்தியா யோசிப்பாங்க. அதுக்காக சூசைட்லாம் பண்ண மாட்டாங்க. தாட்ஸ் வர்றது. ம். ரொம்ப நெகட்டிவா யோசிக்கிறது. அப்போ நமக்கு மேல ஒரு சக்தி நம்மள இருந்து கைட் பண்ணும்போது, நமக்கு ஒரு பெரிய ஆன்ம பலம் கிடைக்கும். அப்போ எந்த தெய்வம் ரொம்ப பிடிக்குமோ, இஷ்ட தெய்வத்திட்ட போய் சரணாகதி ஆயிறது. நீ தான் எனக்கு எல்லாமேன்னு. இத ஃபர்ஸ்ட்டு பண்ணணும்.
இவங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகமோ ஏதோ ஒண்ணு. அத டெய்லி ரெகுலரைஸ்டா சொல்லணும். அது ஒரு ஹேபிட்டா குளிக்கிறது, சாப்பிடுறது மாரி ஒரு ஸ்லோகம் சொல்றதோ, ஒரு பாட்டு சொல்றதையோ, படிக்கிறதையோ, கேட்கிறதையோ ஒரு வழக்கமா வச்சுக்கணும். அது அவங்களுக்கு பிடிச்சது. லலிதா சகஸ்ரநாமமா இருக்கலாம், விஷ்ணுவா இருக்கலாம், கந்தசஷ்டி கவசமா இருக்கலாம், கந்தகுரு கவசமா இருக்கலாம், வேல்மாறலா இருக்கலாம், சிவபுராணமா இருக்கலாம். வாட்டெவர் என்ன பிடிக்குமோ அத ரெகுலரா கேட்கணும். மனசுக்கு எந்த தெய்வத்த எப்படி கும்பிட பிடிக்குதோ அந்த மாரி கும்பிடுங்க. ஏன்னா மன ரீதியா டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கும்போது, இத பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஆர்டர் போடவே கூடாது அவங்களுக்கு. என்ன பிடிக்குதோ அத பண்ணுங்கன்னு விட்டுறணும். அதனால தான் மீனராசி பெண்களுக்கு நான் குறிப்பா சொல்றது, உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்த பிடிச்ச முறையில வழிபாடு செய்யுங்க. பட் தயவு செஞ்சு ரெகுலரா பண்ணுங்க. ம். பண்ணும் பட்சத்துல நெறைய மாற்றங்கள் வரும். டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 கப்ல பால், மிதமான சூட்ல ரொம்ப மைல்டா தேன் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது பனவெல்லம் ஏதாவது ஒண்ணு போட்டு குடிங்க. அந்த மிதமான சூடு அப்படிங்கிறது சந்திரனுடைய குணம். மிதமான இனிப்பு அப்படிங்கிறத குறிக்கிறதும் சந்திரன். நல்ல ஸ்வீட்டுனா சுக்கிரன். ம். ஸ்வீட்டுனா ஜென்ரலா சுக்கிரன் தான். மிதமான இனிப்புங்கிறது சந்திரனுடைய சுவை. அத நீங்க தினம் சேர்த்துட்டு வரும்போது, மனசு நல்ல குளுமையாகும். மைண்ட் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். தூங்குவீங்க. நெறைய விஷயங்கள் உங்களுக்காக ப்ரொடக்டிவா யோசிப்பீங்க. ஸோ இந்த விஷயங்களையும் நீங்க பண்றது ரொம்ப நல்லது. ஓகே மேம். மீனராசி பெண்கள் வந்து ரொம்பவே கவனமா இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அப்பப்போ உங்களுக்கு அச்சீவ்மெண்ட்லாம் நடக்கும். இந்த விஷயத்துலலாம் நீங்க காத்துக்கிட்டே இருங்க அப்படின்னா, அது எந்தெந்த இடத்துல நடக்கும் மேம்? நெறைய இடங்கள்ல அச்சீவ்மெண்ட்ஸ் நடக்கும். ம். என்னதான் சனி போய் லக்னத்துல உட்கார்ந்தாலும் குரு பார்க்குறாரா? ம். இப்ப நான் நெறைய உளவியல் பிரச்சனைகள பத்தி பேசினேன். அத்தனையும் முறியடிக்க போறாங்க. ஓ! 6 மாசம் வரைக்கும் நீ 6 மாசத்துக்கு அப்புறம் இப்போ ஹீரோவ வந்து வில்லன் விரட்டுவான். ஒரு இடத்துல போய் நின்னுட்டு ஹீரோ இப்படி திரும்பி பார்ப்பாரு பார்த்தீங்களா? என் ஆ. ஏரியாக்குள்ள நான் வந்துட்டேன்னு. அது எப்போ வரப்போகுதுன்னா, ஜூன் மாதத்துக்கு மேல. மீன ராசி பெண்கள் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ம். மன ரீதியாவும் சரி, பொருளாதார ரீதியாவும் சரி, கரியர்ல அச்சீவ் பண்றதும் சரி, ஜூன் மாதத்துக்கு மேல என் ஆட்டம் ஆரம்பங்கிற மாரி மீனராசி பெண்களுக்கு இருக்கும். இந்த உளவியல் பிரச்சனைகள்லாம் 6 மாசமுமே உங்கள ஆட்படுத்தி, படுத்தாம இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ரெமடீஸ் எல்லாம் சொன்னது. ஸோ என்னதான் எதிர்த்தாலும் ஒரு கலக்கங்கிறதும் உள்ள இருக்கும். ம். என்னதான் ஜெயிச்சாலும் ஒரு பயங்கிறது உள்ள இருக்கும். அது ம். ஜென்ம சனி குடுக்க தான் செய்வாரு. ம். ஸோ அந்த விஷயத்துக்கெல்லாம் தான் இந்த ரெமடீஸ நீங்க ரெகுலரைஸ் பண்ணிக்கணும். திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஜூன் மாதத்துக்கு மேல நிச்சயமா வரும். ஸோ அது வேலை செய்ற இடமா இருக்கட்டும் சரி, பர்சனல் லைஃபா இருக்கட்டும் சரி, செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் சரி, த என்னையே நீ இவ்ளோ அடக்கி நான் யாருங்கிறதையே மறந்து என்ன ஒரு அடிமையாக்கிட்டீங்கல்ல எல்லாரும். ஸோ நான் யாருங்கிறத நான் காட்டுறேன். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. அப்ப மீனராசி பெண்கள் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுல, பிசினஸ்ல இது எல்லாத்துலயுமே கொஞ்சம் எப்படி இருக்கணும் மேம்? நிச்சயமா பிசினஸ்ங்கிறத இந்த சனி கை வைக்க மாட்டாருங்க. பட் தெரியாத இடத்துல அதாவது தெரியாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ட போய் பண்றது, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றது, தெரியாத ஒரு தொழில தொடங்குறது. இப்போ ஒரு தொழில் பண்றேன், அதையே நான் எலாபரேட் பண்றேங்கிறது வேற. அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்த போய் தொடுறேன். இந்த மாரி ஒரு பேராசைய தூண்டிவிடும். ஒரு ஃப்ரெண்ட் டக்குனு வருவாரு, "வா மச்சான் பார்ட்னர்ஷிப்பு இத நம்ம பண்ணலாம்" அப்படிம்பாரு. அது நமக்கு செட்டே ஆகாதுன்னு தெரியும். அவர் சொல்றாருங்கிறதுக்காக உள்ள போவோம். கிரீடினஸ் பேராசைய வந்து அப்பப்ப சனி தூண்டுவாரு. நீங்க நினைக்கலாம், "எனக்கெல்லாம் அது கிடையாதுங்க" அப்படின்னு வீடியோ பார்க்கும்போது நினைக்கலாம். உங்களுக்கே தெரியாது எப்போ வருதுன்னு. அத தான் ஜென்ம சனி பண்ணுவாரு. ம். ஸோ அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. தெரிஞ்ச விஷயங்கள நல்லபடியா பண்ணுங்க. ம். தெரியாத விஷயங்கள தொடாதீங்க. இந்த 2 விஷயத்தையும் நல்லா ஷார்ப்பா மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, தொழில்ல ஜெயிச்சிடலாம். ஓகே மேம். அப்போ ஓவராலா மீனராசி பெண்களுக்கு இந்த சனி பெயர்ச்சிக்கு 10 ஆஃப் டாப் மீன ராசி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சியில நான் கொடுக்கக்கூடிய மார்க்ஸ் 8 on 10. 8. என்னதான் உளவியல் பிரச்சனை இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு மேல அது மாறப்போகுது. ம். உளவியல தவிர வேற எந்த பிரச்சனைகளும் வரப்போறதில்ல. தொழில் நல்லா போகப்போகுது, வேலை நல்லபடியா போகப்போகுது. என்ன உளவியல் பிரச்சனை இருந்தாலும் நடக்க வேண்டிய காரியத்த எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே அடக்கிட்டு நடத்திடுவாங்க. ஸோ அதனால தாராளமா 8 குடுக்கலாம். குருவுடைய பார்வை வர்றதுங்கிறது ஒரு பெரிய ரிலீஃப். ஓகே, ஓகே மேம். மீனராசி பெண்களுக்காக நெறைய விஷயங்கள சொன்னீங்க. உங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிச்சாலும் இந்த இடத்துல கவனமா இருங்க. இந்த விஷயத்துலாம் நல்லா நடக்க போகுது அப்படின்னு சொன்னீங்க. ஓவராலாவே 12 ராசி பெண்களுக்குமே நல்ல விஷயங்கள் என்னென்ன நடக்க போகுது, கெட்ட விஷயங்கள் நடக்க போகுது பார்த்து இருங்க அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப அழகாவே நேரம் ஒதுக்கி சொன்னதுக்கு நன்றி மேம். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.